வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம வந்து 4ஆம் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஏன்னா சி போர்டில் தான் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்து வந்துருச்சு. 5ஆம் நம்பர் நம்ம நேற்றே வந்து சொன்னோம். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நமக்கு சொதப்பின நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பர், சரிங்களா? மற்றபடி 5ஆம் நம்பர் வந்து நமக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்துச்சு. நம்ம நேற்று 5ஆம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் வந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம கூட இன்னும் கூட கொஞ்சம் கவனமாக எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக காருண்யா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத நம்பர் தானே கொடுப்பாங்க. எதிர்பார்க்க நம்பர் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி தான் எனக்கு 9ஆம் நம்பர் சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது. 9ஆம் நம்பர் இப்போ ரொம்ப நாளைக்கு இப்போ தான் வந்து நமக்கு 9ஆம் நம்பர் ஆடிக்காங்க. எப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா ஒரு 15 நாளைக்கு பக்கமாக இருந்துச்சு. அது நமக்கு இன்றைக்கி எடுத்து ஆடிட்டாங்க. 9ஆம் நம்பர் வந்து 7க்கு 9ன்னு எடுத்தாங்க. நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக 4ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம். 4ஆம் நம்பர் தான் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 9ஆம் நம்பர் வந்துச்சு. இன்றைக்கி காலையில் கூட நம்ம என்ன சொன்னோம், ஏ போர்டுலேயும் 4ஆம் நம்பர் வர மாதிரி தெரியுதுங்க, பி போர்டுலேயும் சி போர்டுலேயும் 4ஆம் நம்பர் வர மாதிரி தெரியுதுங்கன்னு சொன்ன காரணம் என்னென்னா அது அப்படியே பவரில் வச்சு அப்படியே அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் டபுள்ஸ் எதிர்பார்த்தோம், டபுள்ஸ் வரும்னு எதிர்பார்த்தேன். அதுக்கு பதிலாக 2 4 நம்பர் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு 9ஆம் நம்பர் ஒரு 4 நம்பர் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நேற்று மாதிரி இன்றைக்கி ஏதாவது மாற்றி வேறு எங்கேயாவது 4 நம்பர் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலும் ஒரு 9ஆம் நம்பர், ஒரு 4 நம்பர், ஒரு 5 நம்பர் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதே போல் நமக்கு இந்த ட்ரா பார்த்தோன்னா 27 599 இதில் 9ஆம் நம்பர் பேச வச்சு இந்த 2 நம்பர் இன்றைக்கி தாங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தாங்க வந்து ட்ரா நம்பர் வச்சு மேட்ச் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு காருண்யா ப்ளஸ்ஸு இவங்க இதே மாதிரி ஆடினாங்கன்னா ஒரு 4-5 ட்ரா ஆடினாங்கன்னா நம்ம அதே மாதிரி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து 5ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் அப்படியே வச்சு ஆடியிருக்கிறாங்க. 9-7 9-5 அப்படிங்கிறது நமக்கு ஒரு அருமையான மெத்தடில் கிடச்சிது. அதனால் 9-5 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. நல்லா வின்னிங், சரிங்களா? அதுபோல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு யாருடையனா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சொர்ண கேரளாவுடைய குழுக்கள் இருக்குது. சொர்ண கேரளாவில் வந்து நமக்கு போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 370 அப்படிங்கிறது சொர்ண கேரளாவில் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வாரம் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ட்ரையல் நம்பர் கொஞ்சம் வித்தியாசமான ட்ரையல் நம்பர் தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 924 அப்படிங்கிறது ட்ரையலாக இருந்துச்சு, ட்ரையல் வருஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். அதாவது 9க்கு 7க்கு 9 4க்கு 5 மேலே கொடுக்கப்பட்ட இந்த இதே நம்பர் தாங்க, ஒன்றும் இல்லைங்க, 9644 9644. இதே மாதிரி நாளைக்கு 5ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. யாருக்காச்சும் 5ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். நாளைக்கு ஒரு நம்பர் ரொம்ப ஷூராக நீங்கள் அதை மட்டும் போடலாம், வேறு எதுவுமே. இன்றைக்கி எப்படி 4ஆம் நம்பர் வரும்னு அடித்து சொன்னோமோ அதே மாதிரி நாளைக்கு ஒரு நம்பர் அடித்து சொல்கிறோம். ஒரு நம்பர் உங்களுக்கு கன்ஃபார்மாகவே தெரியுது நாளைக்கு என்ன மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குன்னு. அதில் வந்து உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆனால் எடுத்துங்க. ஒரு நம்பர் யாராவது இல்லைங்க நானும் அதே மாதிரி ஒரு நம்பர் மட்டும் போட்டு நமக்கு ஆள் போட்டு எடுக்கிறேங்க அப்படின்னா கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எனக்கு அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பருங்க தெளிவாக சொல்கிறேன். அதுதான் எனக்கு மெயின் பிரதானமாக வருது. அது போக இன்னொரு நம்பர் நம்ம கணக்கில் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். அது பார்க்கலாம். அது போக ப்ளஸ் இன்னொரு நம்பர் வருது பார்ப்போம். எனக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர் ஒரு நம்பர் இருக்குது, செகண்ட் ப்ரையாரிட்டி 2 நம்பர் இருந்தால் கூட நாளைக்கு நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி போட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 29 எஸ்கேவோட 29வது ட்ராப் இருக்குது. போன வாரம் வந்து நமக்கு என்ன நம்பர் ஆடினாங்கன்னா 370 ஆடினாங்க. எஸ்கேவில் வந்து நமக்கு 370 ஆடினாங்க. அது போக நமக்கு இன்றைக்கி 954 இருக்குது. அது போக நமக்கு இன்றைக்கி 29வது ட்ரா, சரிங்களா? எஸ்கேவோட நமக்கு 29வது ட்ரா, சரிங்க. இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு ஒரு சில நம்பர்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பேட்டர்ன் வைஸாகவும் ஏதாவது இன்றைக்கி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பார்ப்பேன். ஏன்னா பேட்டர்ன் வைஸாகவும் ஏதாவது வருதுன்னா 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கா? இங்கே பாருங்கள், 6-9-9 வந்துருச்சு, 6-9-6-4-4, அதே மாதிரி 9-6-4-4. அதே மாதிரி இங்கே 5ஆம் நம்பர் வந்தால் கூட நமக்கு ஒரு சூப்பரான மேட்ச் ஆகும். அதே உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள். அந்த மாதிரி ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு பி போர்டில் வந்து நமக்கு 3ஆம் நம்பர் 5க்கு 3 அப்படிங்கிற நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேட்டர்ன்லேயும் மெத்தட்லேயும் கணக்கில் வருது. பேட்டர்ன் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுங்க. இது முழுக்க நம்மளுடைய கணக்கு மெத்தட் கிடையாது, பேட்டர்ன் மெத்தட். அதுலேயும் நமக்கு இன்றைக்கி நம்ம அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்க வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா அதுக்கு நிறைய எடுக்கணும். இன்னும் கூட 4-9 மேலே இருக்குது, 4-9-3 அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 4-5-3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி பேட்டர்ன் நாளைக்கு நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த கெஸிங் மட்டும் பார்த்துடலாமே. இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி 924 அப்படிங்கிறது ட்ரையல் நம்பர் 370 போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட். அதுக்கு முதல் வாரம் ஏதாவது சொர்ண கேரளா அடித்தாங்கன்னா அதுலேயும் பாருங்கள் 3-0ங்கிறது நமக்கு கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே பார்த்துருவோமே. ஃபஸ்ட்டு சொர்ண கேரளாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதலுக்கு வந்து ஆடக்கூடிய நம்பர் வந்து 9,919. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு சொர்ண கேரளாவில் என்ன கொடுத்தாங்க 630. அதுக்கடுத்தது நமக்கு 370, சரியா? 370.
அப்போ நமக்கு இது வந்து நமக்கு எத்தனாவது ரிசல்ட் சொர்ண கேரளாவில் இது வந்து நமக்கு 3வது ரிசல்ட்டு சரியா. ஏன்னா இடையில வந்து ஆமாம் 3வது ரிசல்ட் சொர்ண கேரளா 4 ரிசல்ட் இல்லை 3 ரிசல்ட் தான் வந்திருக்கு இது வரைக்கும். 1 2 3 வந்துருச்சு, இதோட சேர்த்து 4வது ரிசல்ட் சரியா. அப்போ நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி வரும், ஏன்னா போன வாரமே நமக்கு 3-0 ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் வந்து நமக்கு இன்றைக்கி 7 நம்பர் வருமானா கண்டிப்பாக 7 நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன, 9 நம்பர் வந்து மேக்ஸிமம் 7 நம்பர் வரும், வரக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கணக்கு அது வருதுன்னா எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 7 நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. கணக்கு வருதுன்னு பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணலாம். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, 2 நம்பர் நான் வந்து தைரியமாக கொண்டு எடுக்கிறேன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பேன். அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 6 நம்பர் கொடுக்கலாம். ஏன்னா 9க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 9 நம்பர் வந்து மேக்ஸிமம் 6 நம்பர் வந்து இவ்வளோருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னு என்ன பண்ணலாங்கன்னா 6 நம்பருக்கு 7 நம்பர் தான் வரும் சரியா. இந்த 2 நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான். எனக்கு தெரிஞ்சு 6 நம்பர் வருதோ இல்லையோ 7 நம்பர் கண்டிப்பாக அடுத்தல வரணும் சரி. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். ஏன் 6 நம்பர் முதல்ல கொடுக்குறேன்னா 6 நம்பர் வந்து கொஞ்சம் பெண்டிங் நம்பர், அதனால் கொடுக்குறேன். ஒரு 12 நாளாக பெண்டிங்கு. பட் 9க்கு 6ங்கிறது நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறேன். அது இருந்தால் எடுத்துங்க. எனக்கு அது மாதிரி தான் வருது, அதனால தான் அது கொடுத்துருக்கேன் சரியா. 7 நம்பர் 6 நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, 9க்கு 6ங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன். ஏன்னா ஏற்கனவே நமக்கு 4 9 6ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து நமக்கு 7 9 6ன்னு வரலாம் சரிங்களா. அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி 6 நம்பர் வந்துச்சுன்னா கூட 9 நம்பருக்கு 6 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. யாருக்காச்சும் இருக்குதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னா எனக்கு தொடர்ந்து அது மாதிரி 9க்கு 6, அதாவது 4 7 6 9 அதே மெத்தடாக நம்மளுக்கு 8 7 6 9 இந்த மாதிரி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் அதை சொல்கிறோம் சரியா. பட் 6 நம்பரா 7 நம்பரா, எனக்கு 6 நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமான டவுட். 7 நம்பரோட 7 நம்பர் நேற்று தான் வந்துச்சு 744 இல்லையா. மறுபடியும் நமக்கு அதிகபட்சமான வாய்ப்பு 6 நம்பரை நமக்கு எதிர்பார்க்கலாங்கிற கணக்கில் கொடுக்குறோம். உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க சரிங்களா. வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம், வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் தான் 9 5 4, இதுக்கு நேர் ஆப்போசிட் 6 நம்பர் தான் வரணும். அப்படி தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா. அப்படி நமக்கு 5 நம்பருக்கு வருதா இல்லை 6 நம்பருக்கும் ப்ளஸ் 9 நம்பருக்கும் நிறைய வரக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் அதிகமாக மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 3ஆம் நம்பர் அது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. பி போர்டு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கணக்கு வருதான்னு பாருங்கள். அதாவது நம்ம நினைக்கிறோம் 6 3 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கொசு பயங்கரமாக அடிக்குதுங்க. 6 3ங்கிற 2 நம்பருக்குமான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு நாளைக்கு வந்து என்ன கணக்கில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட் நம்பரில் ஏதாவது மேட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பர், பாயிண்ட் நம்பரில் 2 நம்பர் மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நாளைக்கு இருக்குது, அதில் மாற்றமே இல்லை சரியா. ப்ளஸ் அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான சான்ஸ், 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாங்கிற கணக்கில் கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் வரலைன்னா கூட நமக்கு அங்கே 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும். அது வருதான்னு பாருங்கள். ஏன்னா நாளைக்கு எனக்கு பிரதானமாக ஆடக்கூடிய நம்பரில் 8ஆம் நம்பர் தான் மெயின் ரோலாகவே ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கணக்கு வருது. அப்படி வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பர் தான் நாளைக்கு பிரதானமாக ரோல் ப்ளே பண்ணுற நம்பராக இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சரி இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் கூட எடுத்துங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, சி போர்டில் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 5ஆம் நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா 5ஆம் நம்பருக்கு வந்து நம்ம எது கொடுக்குறோன்னா பேட்டர்ன், நம்மளாக ஒன்றும் எடுக்க கிடையாது, பேட்டர்ன் அது மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்துச்சு இல்லையா நமக்கு 4 4 9 4 4 5 அது மாதிரி 4 4 வந்துருச்சு. மறுபடியும் 5ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சி போர்டு 5ஆம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா அது இதிலே இயற்கையாகவே வருது நமக்கு, ஏன் அதை நம்ம மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரியா. இது வருது வரல எனக்கு தொடர்ந்து வந்துருச்சு. அப்போ அது வருது வரலங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் நமக்கு வைக்க வேண்டியது நம்ம வச்சிடலாம் சரியா. அப்போ நமக்கு 5ஆம் நம்பருக்கான சோர்ஸ், ஏன்னா அவங்களே வந்து 5ஆம் நம்பர் வருங்கிற மாதிரி சிமுலேஷன் கொடுக்குறாங்க இல்லையா. ஏன் நம்ம அதை மிஸ் பண்ணணும். 9 6 4 4 5 9 6 4 4 5 அது அப்படியே வந்து திருக்குறள் மாதிரி 2 அடி 2 அடியில் வர மாதிரி இருக்குது இல்லையா. அதனால தான் சொல்கிறேன். இருக்கான்னு பாருங்கள். அப்போ 5ஆம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகுதுன்னா இங்கேயும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ நாளைக்கு ஒரு நம்பர் 2 நம்பர் நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அப்போ 5ஆம் நம்பர் கிடச்சிருச்சு. இன்னொரு நம்பர் நம்ம என்ன சொன்னோம், 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இந்த ட்ரா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் சரி. எனக்கு அந்த 2 நம்பர் தான் இப்போ பிரதானமாக வந்துட்டு நமக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நம்பர் இதுதான். இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு எப்படி பார்த்தாலும் 9க்கு 8 நடலாம், 4க்கு 8 நடலாம், 5க்கு 8 நடலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இந்த நம்பர் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் ஆட முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி தான் பி போர்டில் எடுத்துருக்காங்க 6 நாள். ஆனால் அது போக ஏ போர்டில் வந்து நமக்கு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 26 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் நிற்கிது. அப்போ 26 நாள் பெண்டிங்கும் போது 5ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் நாளைக்கு திரும்ப வரலாங்கிற கணக்கில் கொண்டு வரோம். இருக்கான்றதையும் பாருங்கள் சரியா. ஆல்மோஸ்ட் அப்படி தான் வருது. இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கும் அப்படி தான் காமிக்குது.
பார்க்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் 2ஆம் நம்பர் எதுக்குங்க 2ஆம் நம்பர் சம்மந்தமே இல்லாமல் இந்த ட்ராவல் அப்படி தாங்க காமிக்குது. ஏன்னா 924ங்கிற ட்ரையல் நம்பரே கொடுத்துட்டாங்க. அது மாதிரி திரும்ப வச்சு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது போக 2ஆம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 4க்கு 2 நீங்கள் என்னால் சொன்னேன் 5ஆம் நம்பர் இங்கே வைக்கலன்னு வச்சுங்களேன். 5ஆம் நம்பரே தான் வைக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. இதில் வரிசையாக வச்சுருக்காங்க, இதே மாதிரி வைப்பாங்கன்னு தெரியாது. திரும்ப 2ஆம் நம்பருக்கான சோர்ஸும் இங்கே இருக்கலாங்கிற கணக்கில் தான் நாம் அதை கொண்டு வரோம். அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் 4ஆம் நம்பர் எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுது. 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 8, 5, 4, 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. இருந்த இடத்த ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கு என் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோன்னா 8ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு, 5ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு, 6ஆம் நம்பர், 4 நம்பர் ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்பு இருக்கும்.